ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சார்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாவோ இல்லாட்டி கேண்டில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுற ட்ரேடராக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்டு வைக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் மட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் வந்து நான் யூஸ் பண்ண பேட்டர்னு அண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நம்ம இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி என்னன்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட் பேட்டர்னில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோ, அடுத்து வந்து ஒரு ஹை, அடுத்தது வந்து ஒரு லோயர் லோ, அடுத்தது ஒரு லோயர் ஹை, அடுத்தது இன்னொரு லோயர் லோ, இன்னொரு லோயர் ஹை, இந்த மாதிரி ஒரு லோயர் ஹை, ஒரு லோயர் லோ, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே வந்து கடைசியில் அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். சப்போஸ் இதை பிரேக் ஆச்சு அப்படின்னிங்கன்னா பிரேக் ஆச்சு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னிங்கன்னா அடுத்தது வந்து அப் சைடோ டவுன் சைடோ ஆர் எய்தர் எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். ஸோ மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட்டு கொடுத்து மறுபடியும் வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். இல்லை டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல டவுன் மூவாக கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்னில் அதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வந்து மார்க்கெட் வந்து மேலே கீழேன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லோயர் ஹை, ஒரு லோயர் லோ, ஒரு லோயர் ஹை, ஒரு லோயர் லோ, இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும். ஃபார்ம் ஆகிக்கிட்டே வந்து பிரேக் ஆச்சு அப்படிங்கிறப்போ அது அப் சைடாக இருந்துச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து நல்லா மேலே மூவ் ஆகும். அதே டவுன் சைடாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா கீழே பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் கீழே வந்து நல்லா மூவ் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி அப்படின்றது வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். சார்ட்டில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு. ஸோ முன்னே சொன்ன மாதிரி தான், அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 18,000லேருந்து 18,075 வரைக்கும் அப் டவுன் மூவாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 5 மினிட்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12:30 வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1:30 வரைக்குமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. பட் இருந்தாலும் நம்ம வந்து வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம 12:30 கிட்டக்க வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுவும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 12:38க்கு, அதாவது 12:30 கிட்டக்கவே வந்து நம்ம ட்ரேடு எடுத்தாச்சு. இது வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த ட்ரேடு எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு இல்லாமல் அடுத்த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ இது 5 மினிட் சார்ட் இல்லையா. ஸோ 5 மினிட் சார்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், நான் முன்னே சொன்னேன் இல்லையா சார்ட் பேட்டர்ன் முன்னே ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன் இல்லையா ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு. ஸோ அந்த ஃபார்மேஷன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே லோ, அடுத்தது ஹை, அடுத்தது லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. இதை பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் அப்பவும் கொடுத்துருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 1, 2, 3 அதே மாதிரி 1, 2 கிட்டத்தட்ட இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் பாண்டுக்குள்ளேயே இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டே அதை மட்டுமே டச் பண்ணி ரிவர்ஸ் வந்திருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம கொடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த கேண்டில், அதாவது இங்கே இருக்குது இல்லையா இந்த பிக் கேண்டில் இருக்குது, அந்த பெரிய கேண்டிலுக்கு பக்கத்து கேண்டில் அடுத்த கேண்டிலில் வந்து நம்ம என்ட்ரி கொடுத்தோம்.
ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால் வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணி அடுத்த டார்கெட் எவ்வளோ வரைக்கும் போகுது அப்படின்றத பற்றி அடுத்த டார்கெட் எவ்வளோ போகுது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது இந்த இடம். ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய கேண்டிலோட லோவை விட கொஞ்சம் கீழே, அதாவது ப்ரீவியஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் கன்சாலிடேட் ஆச்சு இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம். ஸோ அடுத்த வந்து நம்ம டார்கெட் எது அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1:2 வைப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே மூவ் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்து இந்த லெவல், அதாவது நேத்தித்த டே ஹை, அதை தான் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு மேலேயுமே போச்சு. ஸோ நேத்தித்த டே ஹையை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு பிரேக் ஆச்சு இல்லையா, அந்த பிரேக்கான அந்த கேண்டிலோட லோயருக்கு கொஞ்சம் கீழே அங்கே தான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படிங்கிறப்போ நல்ல மூவ் கொடுத்துச்சு. அதாவது ஈவினிங் 2:30க்கு மேலே, அதாவது செகண்ட் ஹாஃப்னு சொல்லுவோம் இல்லையா மார்க்கெட்டில், அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு, அப் மூவ். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் மாதிரியே டார்கெட் போச்சு. ஸோ எவ்வளோ டார்கெட் போயிருக்கு, எவ்வளோவில் நம்ம ஃபிக்ஸ் அதாவது எக்ஸிட் ஆகிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா டேயோட எண்டு, அதாவது 3:30 இல்லையா, நம்ம 3:20 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11,000 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா லாட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட், ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைப்பான லாட் சைஸ் போட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 250 குவான்டிட்டி போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஆவரேஜ் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா 170 ருபீஸில் நம்ம என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் இங்கே பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆவரேஜாக எக்ஸிட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 216 அந்த ப்ரைஸில் வந்து எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 11,292 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 42,000 நம்ம வந்து அரௌண்ட் 43,000 வந்து நம்ம என்ட்ரிக்காக எடுத்துக்கிட்ட அமௌண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10% மேலேயே வந்து ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு கேண்டில் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்போ, அதாவது இவ்வளோக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலோட இந்த ஸ்டார்டிங்கில் கொடுப்போம். அதே வந்து அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ், அதாவது பிரேக்கான கேண்டிலுக்கு கொஞ்சம் கீழே, அதாவது இந்த லெவல் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா டார்கெட்டு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவாக தெரியுது அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து மேலே பாசிட்டிவில் போகுது, அப் ட்ரெண்டாக போகுது அப்படின்ற உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்படின்றப்போ நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 1:3 ஆர் 1:4 அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டு வைக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இப்போ தான் நான் பிகினர் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல் மட்டுமே வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ மினிமமே பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஆர்ஆர் வந்து 1:2 இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக தெரியும். ஆர் இல்லை எனக்கு சுத்தமாகவே கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னிங்கன்னா 1:1 வச்சுக்கோங்க. 1:1 வைக்கும்போது ஸோ நம்ம போட்ட அமௌண்ட் வந்தால் போதும்
அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து மேக்ஸிமம் லாஸ். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வைக்கும்போது நமக்கு வந்து இன்னும் அதாவது லாஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ண முடியும், குறையும் செய்யும். ஸோ அதனால தான். ஆனால் கம்பல்சரி வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணியே தீரணும். பிகினராக இருந்தாலும் சரி, அது ஒரு ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரேட் இல்லை அப்படின்னு அடுத்த ட்ரேடில் வந்து நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு, நம்ம எடுத்த ட்ரேடு அண்டு ரிஸ்க் ரிவார்டு வந்து நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1:4 அந்தளவுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம். அதாவது எதனால் 1:4 வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் டேவோட ஹை அதை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தோம். ஸோ இது இந்த ட்ரேட் சார்ட்டு. அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தானே ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சார்ட் பேட்டர்னையும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ யூஸ் பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.